الحمد لله كفى والصلاة والسلام على النبي المصطفى وعلى آله وصحبه ومن سار على نهجه واقتفى وبعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنا نحن نزلنا الذكر وإنا له لحافظون صدق الله العلي العظيم. மூலபிரபஞ்சத்தையும் படைத்து பரிபாலிக்கும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹுக்கே எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்ஹம்துலில்லாஹ். நபிமார்கள் ரசூல்மார்கள் அனைவர்களுக்கும் தலைவராக அனுப்பப்பட்ட நபிய முஸ்தபா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபோ தாபிஈன்கள், ஸலஃபு ஸாலிஹீன்கள் அல்லாஹ்வுடைய அனைத்து நல்லடியார்கள் மீதும் அவனது ஸலாத்தும் ஸலாமும் உண்டாவதாக. ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக நேரங்காலத்தோடு மஸ்ஜிதில் வந்து அமர்ந்திருக்கும் அல்லாஹ் நடிகார்களே, அன்பு சகோதரர்களே, மதிப்புக்குரிய பெரியோர்களே, எல்லா சந்தர்ப்பங்களிலும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹுவை அஞ்சி பயந்து வாழுமாறு முதலாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத்தும் நசிஹத்தும் செய்து கொள்கிறேன். கணேசக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, அன்பானவர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா புனித அல் குர்ஆனை ஓசை வடிவத்திலும் எழுத்து வடிவத்திலும் குர்ஆன் அருளப்பட்ட நாள் முதல் இன்று வரை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறான். இது உம்மத்தே முஸ்லிமாவுடைய இஜ்மா, உம்மத்தே முஸ்லிமாவுடைய ஒன்றுபட்ட கருத்து. இதில் கருத்து வேற்றுமையே இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த உம்மத் 73 கூட்டமாக பிரியும். அஹ்லே சுன்னா வல் ஜமாஅத் என்ற ஹக்கின் மீது பயணம் செய்யக்கூடிய சரியான அகீதா உடையவர்கள். இவர்கள் அல்லாத அடுத்த கூட்டத்தினர்கள், வேறு வேறு வழிகெட்ட கொள்கையை பின்பற்றக்கூடியவர்கள் கூட புனித அல் குர்ஆனை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஒரு சில வசனங்களை மறுத்தாலும் புனித அல் குர்ஆனை ஏற்றுக்கொள்கிறார்கள். இந்த ஒற்றுமை வேறு எந்த ஒரு மதத்திலும் காண முடியாது. யூத மதமாக இருக்கலாம், கிறிஸ்தவ மதமாக இருக்கலாம், வேறு எந்த மதமாக இருந்தாலும் இந்த ஒற்றுமையை காண முடியாது. கிறிஸ்தவ மதத்தை எடுத்துக்கொண்டால் கத்தோலிக்கர்களுடைய பைபிளும் புரட்டஸ்தாந்து அதை பின்பற்றக்கூடியவர்களுடைய பைபிளும் மிகவும் வேறுபட்டதாகவே இருக்கும். ஆனால் இஸ்லாத்தை பொறுத்த வகையில், புனித அல் குர்ஆனை பொறுத்த வகையில், எங்களுடைய கரத்தில் இருக்கக்கூடிய புனித அல் குர்ஆனை முழு உம்மத்தே முஸ்லிமாவும் ஏற்றுக்கொள்கிறார்கள், அங்கீகரிக்கிறார்கள். அல்லாஹ் சொல்கிறான், இன்னா நஹ்னு நஸல்னா ذிக்ர, குர்ஆனை நாமே இறக்கினோம், வ இன்னா லஹு லஹாஃபிதூன், நாமே பாதுகாப்போம். அருளப்பட்ட நாள் முதல் இன்று வரை அல்லாஹ் குர்ஆனை பாதுகாத்து வைத்திருக்கிறான். இது என்னுடைய முடிவல்ல, ஒரு முஸ்லிமுடைய முடிவல்ல, மாற்று மதத்தை சேர்ந்தவர்களுடைய முடிவு, அவர்களுடைய ஆராய்ச்சி. கிபி 1933 ஆண்டு ஜெர்மன் நாட்டினுடைய மீனுஸ் என்ற யூனிவர்சிட்டியில் அல் குர்ஆனை பற்றி ஒரு ஆய்வு செய்தார்கள். பெரும் ஒரு குழுவையே தயார் செய்தார்கள். அந்த குழுவினுடைய 3வது இயக்குனர் டாக்டர் பிக்சல் அவர்கள். டாக்டர் பிக்சல் அவர்களுக்கும் டாக்டர் ஹமீதுல்லா அவர்களுக்கும் ஒரு சந்திப்பு ஏற்பட்டது. டாக்டர் ஹமீதுல்லா குத்வாத் எனும் ஒரு புத்தகத்தை எழுதினார். அந்த புத்தகத்தில் குர்ஆனை ஆராய்ச்சி செய்வதற்காக ஒரு குழு தயார் செய்யப்பட்டது. அந்த குழுவுடைய 3வது இயக்குனர் டாக்டர் பிக்சர் அவர்கள் சொன்னதை குத்வாத் எனும் கிதாபில் ஹமீதுல்லா அவர்கள் பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள். டாக்டர் பிக்சர் அவர்கள் சொல்கிறார்கள், புனித அல் குர்ஆனை ஆராய்ச்சி செய்வதற்காக பெரும் ஒரு குழுவே தயார் செய்யப்பட்டது. ஒருவர் 2 பேர் அல்ல, பெரும் ஒரு குழு.
அல் குர்ஆனுடைய பழைய பிரதிகளை நாம் ஒன்று சேர்த்தோம். சில பிரதிகள் 1வது நூற்றாண்டுக்குரியதாக இருந்தது, இன்னும் சில பிரதிகள் 2வது நூற்றாண்டுக்குரியதாக இருந்தது, இன்னும் சில பிரதிகள் 3வது 4வது 5வது என்று பல நூற்றாண்டுகளுடைய அல் குர்ஆன் பிரதிகளை நாம் ஒன்று சேர்த்தோம். பெரும் ஒரு குழுவை ஆராய்ச்சி செய்கிறது. ஆராய்ச்சியினுடைய முடிவை அறிவிக்கிறார்கள். இத்தனை பழமை வாய்ந்த அல் குர்ஆன் பிரதிகளிலும் 2 வித்தியாசங்கள் தான், 2 டிஃபரன்ஸ்கள் தான், பிழைகள் அல்ல, மிஸ்டேக்கள் அல்ல, 2 வித்தியாசம். முதலாவது வித்தியாசம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அர் ரஹ்மான் மீமுக்கு மேலால் இருக்கக்கூடிய அலிஃப் சில பிரதிகளில் நீளமானதாக இருந்தது, இன்னும் சில பிரதிகளில் சிறியதாக இருந்தது. இது முதலாவது வித்தியாசம். 2வது வித்தியாசம், குர்ஆனுடைய சில பிரதிகளில் அலிஃப் லாமுடைய அடையாளங்கள் இருந்தது, இன்னும் சில பிரதிகளில் அலிஃப் லாமுடைய அடையாளம் இருக்கவில்லை. இந்த 2 வித்தியாசங்களை தவிர அனைத்து பிரதிகளிலும் குர்ஆனுடைய வார்த்தைகள், ஆயாத்துகள் 100க்கு 100 ஒரே மாதிரியாக இருந்ததாக அவர் சொல்கிறார். அதே ஜெர்மனுடைய யூனிவர்சிட்டியில் பைபிளை பற்றி ஒரு ஆய்வு செய்கிறார்கள். முதலாக எந்த மொழியில் பைபிள் எழுதப்பட்டது என்று அதிகாரப்பூர்வமான எந்த ஒரு தகவலும் இல்லை. ஒரு கருத்து இருக்கிறது, யூனானி மொழியில் தான் முதலாக பைபிள் எழுதப்பட்டது. அந்த ஒரு தகவலின் அடிப்படையில் யூனானி மொழி பைபிள்களை ஒன்று சேர்த்தார்கள். ஆய்வுக்காக வேறு மொழி பைபிள்களையும் ஒன்று சேர்த்து ஆராய்ச்சி செய்கிறார்கள். அவர்கள் கிறிஸ்தவர்கள், பெரும் ஒரு கூட்டமே ஆராய்ச்சி செய்கிறது. முடிவு அறிவிக்கிறார்கள், வெறும் கிரேக்க பைபிள்களில் மட்டும் 2 லட்சம் பிழைகள், வித்தியாசங்கள் அல்ல, 2 லட்சம் பிழைகள். இதை அறிவிக்கக்கூடியவர்கள் முஸ்லிம்கள் அல்ல, அந்த பைபிளை பின்பற்றக்கூடியவர்கள், அந்த மதத்தை பின்பற்றக்கூடியவர்கள். கணேசக்குரிய சகோதரர்களே, ஜபூர் நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அருளப்பட்டது. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வஃபாத்தாகி சுமார் 500 ஆண்டுகளுக்கு பின்னர் தான் ஜபூர் வேதம் எழுதப்பட்டது. அதுவும் 100 கவிஞர்களுடைய கவிதைகள் இணைக்கப்பட்டதாக வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தௌராத் நபி மூசாவின் மீது அருளப்பட்டது. பைபிள் பழைய ஏற்பாடு என்று நாம் சொல்கிறோம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வஃபாத்துக்கு பின்னர் தௌராத் ஒன்று சேர்க்கப்படுகிறது. முன்னைய காலங்களில் வேதங்கள் எல்லாருடைய கரத்திலும் இருக்க மாட்டாது. வேதங்களை எல்லாரும் பாடமாக்க மாட்டார்கள். நபிமார்கள், ரசூல்மார்கள் மட்டுமே மனனம் செய்வார்கள். முக்கியமான இடங்களில் மட்டுமே அந்த வேதங்கள் இருக்கும். மஸ்ஜிதுல் அக்ஸாவில் தௌராத்துடைய 10 சுஹுஃப்கள், 10 ஏடுகள் இருந்தது. குர்ஆனுடைய 30 ஜுஸுக்களை போன்று தௌராத்துடைய 10 சுஹுஃப்கள் 10 ஜுஸுக்களாக இருந்தது. முழு உலகத்தையும் ஆண்ட ஒரு மன்னன் புக்தனசர் பலஸ்தீனுடைய பகுதியை தாக்கினான். மஸ்ஜிதுல் அக்ஸாவை தரைமட்டமாக்கினான், நெருப்பு வைத்தான். 10 சுஹுஃப்களில் 8 சுஹுஃப்கள் எரிந்து போனது. 2 சுஹுஃப்கள் தான் மீதமானது. இந்த நேரத்தில் தான் நபி உஸைர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருகிறார்கள். குர்ஆன் சொல்லக்கூடிய நிகழ்வு, அவ் கல்லதி மர்ர அலா கரியத்தின் வஹிய காவியத்துன் அலா உருஷிஹா. உஸைர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தகர்க்கப்பட்ட மஸ்ஜிதுல் அக்ஸாவை பார்த்து நினைக்கிறார்கள், அன்னா யுஹ்யி ஹாதிஹி அல்லாஹு பஅத மௌத்திஹா, இதையெல்லாம் அல்லாஹ் எப்படி உயிர்ப்பிப்பான்? ஃபஅமாதஹு அல்லாஹு 100 ஆம், 100 வருடங்கள் அல்லாஹ் அவரை உறங்க வைத்தான். 100 வருடங்களுக்கு பின்னர் எழுந்து பார்க்கிறார்கள். அவர் வந்த கழுதை செத்து மடிந்து அதனுடைய எலும்புகள் கூட வெளுத்து போயிருந்தது. ஆனால் அவர் கொண்டு வந்த சாப்பாடு, குடிபானம், லம் யதசன்னா, எந்த ஒரு மாற்றமும் அடைந்திருக்கவில்லை. அல்லாஹ் ஈமானுடைய பாடத்தை கற்பிக்கிறான். 100 வருடங்களுக்கு பின்னர் தனது வீட்டை தேடி செல்கிறார். நிறைய மாற்றங்கள், சற்று தடுமாறி மிக சிரமத்தோடு தனது வீட்டுக்கு செல்கிறார்கள்.
வீட்டுக்கு முன்னால் ஒரு பெண் அமர்ந்திருக்கிறாள். வயோதிப பெண். எந்த அளவு வயோதிபம் என்றால் அவளுடைய கண்ணை தானாக திறக்க முடியாது, விரலால் தான் திறக்க வேண்டும். அந்த அளவுக்கு வயோதிபம். உஸைர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள், அனா உஸைர், நான் தான் உஸைர். அங்கிருந்த யாருமே நம்பவில்லை. முன்னால் அமர்ந்திருக்கக்கூடிய வயோதிப பெண் உஸைர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மனைவி. உஸைர் அலைஹிஸ்ஸலாம் வாலிப தோற்றத்தில் இருக்கிறார்கள். அந்த நேரத்தில் தான் சௌராத்தை ஓதி காண்பிக்கிறார்கள். எல்லாரும் ஏற்றுக்கொள்கிறார்கள், இவர் தான் நபி உஸைர். அந்த நேரத்தில் அந்த சபையில் ஒரு மனிதர் இருந்தார். அவருக்கு அப்பொழுதுதான் ஞாபகம் வருகிறது. அவர் எழுந்து சொன்னார், இந்த மரத்தடியில் சௌராத்துடைய சுஹுஃப்களை நாம் புதைத்து வைத்தோம். தோன்றுகிறார்கள், சௌராத்துடைய சுஹுஃப்கள் கிடைக்கிறது. 100 வருடங்களுக்கு பின்னர் சௌராத் மறுபடியும் பாதுகாக்கப்படுகிறது. அதற்கு பின்னர் காலங்கள் கடக்கும் போது சௌராத்தை பின்பற்றக்கூடிய அறிஞர்களே அவர்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ப கூடுதல் குறைவுகள் மாற்றங்களை ஏற்படுத்திவிட்டார்கள். யூதர்களுடைய கரத்தில் இன்றும் தௌராத் இருக்கிறது. பைபிள் பழைய ஏற்பாடு என்று நாம் சொல்கிறோம். அல்லாஹுடைய வார்த்தைகளும் இருக்கிறது. மனிதர்களால் இணைக்கப்பட்ட வசனங்கள், அவர்களுடைய மார்க் அறிஞர்கள் புகுத்திய வசனங்கள் ஏராளம் இருக்கிறது. கணியத்துக்குரிய சகோதரர்களே, இன்ஜீல் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அருளப்பட்டது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வானத்துக்கு உயர்த்தப்பட்டதற்கு பின்னர் தான் இன்ஜீல் எழுதப்பட்டது. அதுவும் முதலாக எந்த மொழியில் எழுதப்பட்டது என்று இன்று வரை இஹ்திலாஃப், கருத்து வேற்றுமை. புனித அல் குர்ஆனை பொறுத்த வகையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் எப்படி அருளப்பட்டதோ அதே போன்று இன்றும் இருக்கிறது. கியாமத் வரை இருக்கும், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. பாதுகாக்கக்கூடிய பொறுப்பை அல்லாஹ் எடுத்துவிட்டான். ஜாஹிலத்துடைய காலம், அநியாயம், அட்டூழியம், கொலை, கொள்ளை, விபச்சாரம் அனைத்தும் தலைவிரித்து ஆடிக்கொண்டிருந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மக்களை பார்த்து கவலைப்படுவார்கள், கண்ணீர் வடிப்பார்கள். அதற்காக மக்காவில் இருக்கக்கூடிய ஜபலுன் நூர் என்ற மலையில் அமைந்திருக்கக்கூடிய ஹிரா குகையில் அமர்ந்து அழுவார்கள், தனிமையில் தியானத்தில் இருப்பார்கள். இப்படி இருக்கும் போது கிபி 610ஆம் ஆண்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குர்ஆனுடைய ஆரம்ப வசனங்களை எடுத்துக் கொண்டு வருகிறார்கள். இக்ரான், நபியே ஓதுங்கள், படியுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயந்தார்கள், நடுங்கினார்கள். அதற்கு பின்னர் 23 வருட காலம் குர்ஆன் கட்டம் கட்டமாக அருளப்பட்டு கிபி 632ஆம் ஆண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜத்துல் வதாவில் இருக்கும் போது அல் யௌம அக்மல்து லகும் தீனகும் என்ற வசனத்தின் மூலம் அல்லாஹ் குர்ஆனை பூர்த்தி செய்தான். குர்ஆன் அருளப்படும் போது சஹாபாக்கள் குர்ஆனை மனனம் செய்தார்கள். எழுத வாசிக்கக்கூடியவர்கள் சஹாபாக்களில் மிக குறைவு. இருந்தாலும் குர்ஆனை எழுதி வைத்தார்கள். அரேபியர்களிடத்தில் அந்த காலத்தில் பேனாவுடைய பழக்கம் இருக்கல்ல, காகிதத்துடைய பழக்கம் இருக்கல்ல. சஹாபாக்கள் குர்ஆனுடைய வசனங்களை எலும்புகளில், ஓட்டுகளில், ஈச்சமர ஓலைகளில், பலகைகளில், கற்களில் எதெல்லாம் கிடைத்ததோ அனைத்திலும் குர்ஆனுடைய வசனங்களை எழுதி 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 பாதுகாத்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது குர்ஆன் அருளப்படும். ரசூலுல்லாஹ் சொல்வார்கள், இந்த ஆயத்தை இந்த ஆயத்துக்கு பின்னால் எழுதுங்கள், இந்த சூறாவில் இத்தனாவது வசனமாக எழுதுங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கட்டளையின் பெயரில் தான் குர்ஆனுடைய ஒவ்வொரு வசனமும் எழுதப்பட்டது. ரசூலுல்லாஹுடைய வார்த்தையா, அது அல்லாஹ்வுடைய வார்த்தையா, சஹாபாக்களுக்கு தெரியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏவுவார்கள், இது குர்ஆனுடைய வசனம், இதை எழுதுங்கள். ஹதீஸை எழுதுமாறு சொல்லவில்லை. காரணம், குர்ஆனுடைய வசனமும் ஹதீஸும் ஒன்றுக்கொன்று பிணங்கிக் கொள்ளக்கூடாது, மக்கள் தடமாறிவிடக் கூடாது என்பதற்காக ஆரம்ப காலத்தில் ஹதீஸை எழுதுமாறு ரசூலுல்லாஹ் அனுமதிக்கவில்லை.
குர்ஆனுடைய வசனங்களை எழுத சொன்னார்கள். கணேசக்குரிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வஃபாத்துக்கு பின்னர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலம், யுத்தங்கள் நடக்கிறது. ஹுஃபாதுகள், குர்ஆக்கள், குர்ஆனை மரணம் செய்தவர்கள் ஷஹீதாக்கப்படுகிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பயந்தார்கள். இப்படியோ ஹாஃபிஸ்கள், காரிகள் வஃபாத்தாகிக் கொண்டே போனால் குர்ஆனுடைய பல வசனங்கள் இல்லாமலாகிவிடும். அதனால் குர்ஆன் எழுதப்பட வேண்டும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் மஷூரா சொன்னார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்யாத ஒன்றை என்னால் எப்படி செய்ய முடியும்? செய்ய மாட்டேன் என்றார்கள். உமர் ரலியல்லாஹு அவர்கள் பேச பேச அல்லாஹ் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு உள்ளத்திலும் குர்ஆன் எழுதப்பட்டான் நல்லம் என்ற மஷூராவையே அல்லாஹ் ஏற்படுத்துகிறான். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அவர்களை வரவழைத்தார்கள். ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு காத்திபுல் வஹி, வஹி எழுதக்கூடிய ஒரு சஹாபி, குர்ஆனை ரசூலுல்லாஹுடைய காலத்தில் எழுதியவர், குர்ஆனை மனனம் செய்தவர், அந்த கலையில் ஆழமான அறிவுள்ளவர், அதையும் தாண்டி மிக நம்பிக்கையானவர். எல்லா சஹாபாக்களும் நம்பிக்கையானவர்கள் தான். ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் தெரிவு செய்கிறார்கள். இவர் இந்த பொறுப்பை அழகாக நிவர்த்தி செய்வார். ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பயந்து பயந்து இந்த பொறுப்பை எடுத்தார்கள். எழுத போவது புனிதல் குர்ஆனை, எந்த ஒரு வசனத்தையும் நிராகரித்து விடக் கூடாது, இல்லாத வசனத்தை சேர்த்து விடவும் கூடாது. பயந்து பயந்து எழுதினார்கள். சில ஷுரூத்களை, நிபந்தனைகளை முன்வைத்தார்கள். ஒரு ஆயத்தை 2 பேர் மரணம் செய்திருக்க வேண்டும். அந்த ஆயத் ரசூலுல்லாஹுடைய காலத்தில் எழுதப்பட்டிருக்க வேண்டும். ரசூலுல்லாஹுடைய காலத்தில் எழுதப்பட்டது என்று 2 பேர் சாட்சியம் சொல்ல வேண்டும். இந்த நிபந்தனைகள் பூர்த்தியாகினால்தான் ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த வசனத்தை சேர்த்துக் கொள்வார்கள், இணைத்துக் கொள்வார்கள். ஸஹீஹுல் புகாரியில் பதிவு செய்யப்படுகிறது. ஒரே ஒரு வசனம், ஹுஸைமத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு வசனத்தை கொண்டு வருகிறார்கள். சூரா தௌபாவுடைய ஒரு வசனம், லகத் ஜாஅக்கும் ரசூலும் மின்கும். இந்த வசனத்தை கொண்டு வருகிறார். எழுதப்பட்டதற்கு இவர் மட்டும்தான் சாட்சி. இந்த குர்ஆனுடைய வசனத்தை பல சஹாபாக்கள் மரணம் செய்திருக்கிறார்கள். இருந்தாலும் ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆரம்பத்தில் பார்த்தார்கள் 2 சாட்சியங்கள் வேண்டும். 2 சாட்சியங்கள் இல்லை. ஹுஸைமாவை பற்றி ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறார்கள், ஹுஸைமா 2 ஷாஹிதுகளுக்கு சமம். இதை வைத்து ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அவர்கள் அந்த வசனத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள், குர்ஆனில் எழுதுகிறார்கள். கணேசக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, அன்பானவர்களே, ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அவர்கள் குர்ஆனை தர்தீப் செய்கிறார்கள். அழகாக ஒன்று சேர்க்கிறார்கள். ஒன்று சேர்த்து அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவருடைய கரத்தில் ஒப்படைத்தார்கள். ஒரே கிதாபாக, ஒரே புத்தகமாக குர்ஆன் ஒன்று சேர்க்கப்படவில்லை. சிதறி இருந்த வசனங்களை, சிதறி இருந்த சூறாக்களை ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அவர்கள் ஒன்று சேர்த்தார்கள். சுஹுஃப்களாக, பத்திரிகைகளை போன்று அடுக்கடுக்கி இருந்தது. அதை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களுக்கு ஒப்படைத்தார்கள். கணேசக்குரிய சகோதரர்களே, ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அவர்கள் ரசூலுல்லாஹுடைய காலத்தில் குர்ஆனை எழுதியவர். சில வசனங்கள் முன்பின்னாக தான் அருளப்பட்டது. உதாரணமாக இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதீ ஹலக் என்று 5 வசனங்கள் முதலாக அருளப்படுகிறது. அதற்கு பின்னர் அந்த இக்ராவுடைய மீதிய வசனங்கள் அருளப்படவில்லை. சூரா முஸம்மிலுடைய ஆரம்ப வசனங்கள் தான் அருளப்பட்டது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்களே, சூரா முஸம்மிலுடைய ஆரம்ப பகுதிகள் அருளப்பட்டது. அதற்கு பின்னர் மீதமுள்ள பகுதி 1 வருடம் வானத்தில் இருந்தது.
அதாவது சூரா முஸ்ஸம்மிலுடைய ஆரம்ப பகுதி அருளப்பட்டு 1 வருடங்களுக்கு பின்னர் தான் மீதமுள்ள பகுதி அருளப்பட்டது. ரசூலுல்லாஹ் சொல்வார்கள், இந்த ஆயத்துக்கு பின்னர் இந்த ஆயத்தை இணைத்துக் கொள்ளுங்கள், இந்த சூராவுக்கு பின்னர் இந்த சூரா. ரசூலுல்லாஹுடைய காலத்தில் குர்ஆனை எழுதிய ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அவர்கள் இதை நன்றாக அறிந்தவர். ஆழமான அறிவிருந்தது. குர்ஆனை அழகாக தர்த்தீப் செய்தார். ஒரே ஒரு பிரதி, ஒரே ஒரு சுஹூப் அது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுடைய கரத்தில் இருந்தது. ஹாஃபிஸ்கள், குர்ஆக்கள் மரணமாகிறார்கள், ஷஹீதாகிறார்கள். குர்ஆனுடைய பல பகுதிகள் அழிந்து போக கூடாது என்பதற்காக குர்ஆனை முதலாக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் எழுதி பாதுகாக்கிறார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுடைய வஃபாத்துக்கு பின்னர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அந்த சுஹூப்கள், குர்ஆன் பல சுஹூப்களாக பல ஏடுகளாக எழுதப்பட்டு கட்டுக்கட்டாக வைக்கப்பட்டிருந்தது. அது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடமிருந்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு வருகிறது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹுடைய மனைவி தன்னுடைய மகள் ஹப்சாவிடம் அதை கொடுத்தார். ஹப்சா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அந்த குர்ஆனுடைய பிரதிகளை பாதுகாத்து வந்தார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலம் முனாஃபிகூன்கள் வாய் மூடி இருந்தார்கள். எந்த ஒரு ஃபித்னாக்களும் உருவாகவில்லை. அவ்வளவு கம்பீரமான ஆட்சி. உமர் ரலியல்லாஹு அன்ஹு வஃபாத்துக்கு பின்னர் பல ஃபித்னாக்கள், பல குழப்பங்கள் உருவாகிறது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு கம்பீரமான ஆட்சி. அதற்கு பின்னர் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி மிருதுவான ஒரு ஆட்சியாக இருந்தது. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய இயல்பே மிருதுவான குணம், சொத்தான தன்மை, விட்டு கொடுக்கக்கூடிய தன்மை. இந்த காலத்தில் முனாஃபிகூன்கள் தலை தூக்கினார்கள். பிரச்சனைகள், குழப்பங்கள், பசாதுகள் பல பகுதிகளில் உருவாகியது. இந்த காலகட்டத்தில் தான் சஹாபாக்கள் ரசூலுல்லாஹிடம் இருந்து குர்ஆனை கற்றார்கள். சஹாபாக்களிடம் இருந்து பல மாணவர்கள் குர்ஆனை கற்றுக்கொண்டார்கள். இந்த குழப்பத்துடைய காலத்தில் சஹாபாக்களிடம் இருந்து குர்ஆனை கற்ற மாணவர்கள், குர்ஆக்கள், ஹாஃபிஸ்கள் அவர்களுக்கு மத்தியில் கருத்து வேற்றுமைகள் உருவாகிறது. அடிப்படையில் அது கருத்து வேற்றுமையே இல்லை. ஆனால் அந்த காலத்தில் இருந்தவர்கள் பயந்தார்கள். குர்ஆன் ஃபித்னாக்குரிய இடமாக மாறிவிடக் கூடாது, குர்ஆன் நாசமாக்கப்பட்டு விடக் கூடாது, குர்ஆன் ஒன்று சேர்க்கப்பட வேண்டும். ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கலீஃபா உஸ்மானிடம் வந்து சொன்னார்கள், கலீஃபாவே, அமீருல் முஃமினீனே, அதிருக்கின்னா, மக்கள் அழிந்து போவதற்கு முன்னர் மக்களை இழுத்து பிடியுங்கள். அவ்வளவு ஃபித்னாக்கள் உருவாகிவிட்டது குர்ஆனுடைய விடயத்தில். ஒவ்வொரு காரிகளும் ஒவ்வொரு பகுதிகளில் இருந்தார்கள். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு கூஃபாவில், அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு பஸ்ராவில், உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு சிரியாவில். இப்படி காரிகளாக, ஹாஃபிஸ்களாக, குர்ஆனில் ஆழமான அறிவுள்ள மூத்த சஹாபாக்கள் பல பகுதிகளில் கவர்னர்களாக பெரும் பெரும் பதவிகளில் பிரிந்து வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அவர்களிடமிருந்து கற்கக்கூடிய மாணவர்கள், அவர்களின் மூலம் இஃப்திலாஃப்கள், கருத்து வேற்றுமைகள் உருவாகிறது. கணித்துக்குரிய சகோதரர்களே, அந்த சஹாபாக்களுக்கு மத்தியில் கருத்து வேற்றுமை இருக்கவில்லை. உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹுடைய மாணவர்கள் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்களை சந்திக்க கூஃபாவுக்கு வருகிறார்கள். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் குர்ஆனை ஓதுமாறு சொன்னார்கள். அந்த மாணவர்கள் சூரத்துல் லைலை ஓதினார்கள். வல்லைலி இதா யக்ஷா வன்னஹாரி இதா தஜல்லா வஸ்ஸகரி வல் உன்ஸா என்று ஓதினார்கள். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் ஓதுவதே வமா ஹலகஸ் ஸகர வல் உன்ஸா. இந்த ஆயத்தை அந்த மாணவர்களிடம் இருந்து இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் கேட்டது சொன்னார்கள், ரசூலுல்லாஹ் இந்த வசனத்தை இவ்வாறு ஓத நான் கேட்டிருக்கிறேன். கணேசக்குரிய சகோதரிகளே, ரசூலுல்லாஹுடைய காலத்தில் இது நடந்திருக்கிறது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் இன்னொரு சஹாபி சூரத்துல் ஃபுர்கானை ஓதுகிறார். உமர் ரலியல்லாஹு அவர்கள் அந்த சஹாபியை பிடித்து இழுத்து கொண்டு வந்தார். யா ரசூலுல்லாஹ், நீங்கள் சூரத்துல் ஃபுர்கானை ஒரு விதமாக எனக்கு கற்றுத் தந்தீர்கள், ஆனால் இவர் வேறு விதமாக ஓதுகிறார்.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், குர்ஆன் உன்சிலல் குர்ஆன் அலா சபஅத்தி ஹர்ஃபின், 7 ஹர்ஃப்களில் 7 கிராத்துடைய முறைகளில் குர்ஆன் அருளப்பட்டிருக்கிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். கணேசக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, அன்பானவர்களே, உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள், ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அவர்கள் ஏற்கனவே குர்ஆனை எழுதியவர், குர்ஆனை ஒன்று சேர்த்தவர் இவர்தான். அவரை வரவழைத்து குர்ஆனை ஒன்று சேர்க்குமாறு சொன்னார். ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவரிடமிருந்து குர்ஆனுடைய பிரதிகள் கொண்டு வரப்படுகிறது. ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அவரிடம் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், குர்ஆனை நீங்கள் ஒன்று சேர்க்கும் போது, ஜம்அ செய்யும் போது உங்களுக்கு மத்தியில், குர்ஆக்களுக்கு மத்தியில் கருத்து வேற்றுமை வந்தால் குறைஷிகளுடைய லிசானை கொண்டு, லுகத்தை கொண்டு எழுதுங்கள். ஃபஇன்னமா உன்சிலல் குர்ஆன் பிலிசானி குறைஷ், குறைஷியுடைய பாஷையில் தான் குர்ஆன் அருளப்பட்டது. ரசூலுல்லாஹ் குறைஷி, அதனால் கருத்து வேற்றுமை வந்தால் குறைஷியுடைய பாஷையில் எழுதுங்கள் என்று உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் கட்டளையிட்டார்கள். ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அவர்கள் குர்ஆனை ஒன்று சேர்க்கிறார்கள். ஒரே புத்தக வடிவத்தில் ஒன்று சேர்க்கப்படுகிறது. ஒன்று சேர்க்கப்பட்டு உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் மூத்த சஹாபாக்கள் சரிபார்த்து மஸ்ஜிதுன் நபவியில் மிம்பருக்கு பக்கத்தில் ஒரு தூண் இருக்கிறது. அந்த தூணுக்கு பெயர் அல் உஸ்துவானத்துல் முகல்லகா. அல் உஸ்துவானத்துல் முகல்லகா என்றால் நறுமணம் பூசப்பட்ட தூண். ஒரு தடவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிதுக்கு வரும்போது ஒரு சஹாபி உமிழ்நீரை அந்த இடத்தில் துப்பியிருந்தார். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இப்படி துப்ப வேண்டாம். ஒரு சஹாபி ஓடி வந்து அதை கிளீன் பண்ணி ஒரு அத்தரை பூசினார். அதனால் அந்த தூணுக்கு பெயர் அல் உஸ்துவானத்துல் முகல்லகா, உஸ்துவானத்துல் முஸ்ஹப் என்றும் சொல்லப்படும். உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் குர்ஆனை ஒன்று சேர்த்ததற்கு பின்னர் அந்த இடத்தில் ஒரு முஸ்ஹப்பை வைத்திருந்தார்கள். அவருடைய ஆட்சிக்கு உட்பட்ட பகுதி அனைத்துக்குமே இவர் எழுதிய அந்த முஸ்ஹப் குர்ஆனுடைய பிரதிகளை அனுப்பி வைத்தார். அங்குள்ள கவர்னர்கள் பல பிரதிகள் எடுத்தார்கள். எல்லா மக்களுக்கும் அந்த குர்ஆனுடைய பிரதிகள் தான் கொடுக்கப்பட்டது. கணேசக்குரிய சகோதரர்களே, குர்ஆனை 7 முறையில் ஓதலாம். பொதுவாக ஆப்பிரிக்காவுடைய வடக்கு கிழக்கு பகுதிகளில் நாம் வத்துஹா என்று ஓதுவோம், வத்துஹே என்று ஓதுவார்கள். ஒருவர் காரி முஷாரி ராஷித் அஃபாசியுடைய கிராத்தை கேட்டுக்கொண்டு குறை சொல்கிறார். குர்ஆன் எப்படியெல்லாம் வளைக்கிறார்கள், அவர் எவ்வளவு ஆழமான அறிவுள்ள ஒரு காரி, குர்ஆனை ஓதும் விதங்களை படித்தவர். கணேசக்குரிய சகோதரர்களே, குர்ஆன் அலா சபஅத்தி அஹ்ரூஃப் 7 ஹர்ஃப்கள் மீது அருளப்பட்டு இருக்கிறது. 7 விதமாக குர்ஆனை ஓதலாம். உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் குர்ஆனை ஒன்று சேர்க்கிறார்கள். ஜம்மு செய்யப்படுகிறது, எல்லா பகுதிகளுக்கும் அனுப்பி வைக்கப்படுகிறது. இந்த முஸ்ஹப் இல்லாமல் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு ஒரு முஸ்ஹப், அப்படி ஒவ்வொரு சஹாபிக்கும் தனித்தனி முஸ்ஹப் இருந்தது, அவர்கள் எழுதிய முஸ்ஹப் இருந்தது. இருந்தாலும் உம்மத் ஒன்றுபடுவதற்காக உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் மூலம் எழுதப்பட்டு 4 பக்கத்துக்கு அனுப்பப்பட்ட அல் ஹத்துல் உஸ்மானி என்று சொல்வார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களால் எழுதப்பட்ட அந்த முஸ்ஹப் தான் இன்று வரை எங்களுடைய கரத்துக்கு வந்து சேர்ந்திருக்கிறது. கணிதக்கூடிய சகோதரர்களே, குர்ஆனில் ஹரக்கத்தல் வைத்திருக்கிறார்கள். தஜ்வீதுடைய முறைகள் பேணுவதற்காக சில அடையாளங்கள், ஐன்கள், வேறு வேறு அடையாளங்கள், கலர்கள் எல்லாம் பண்ணிருப்பார்கள். என்ன செய்தாலும் அந்த குர்ஆனுடைய எழுத்து வடிவம் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் எழுதியது. கணிதத்துக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, அன்பானவர்களே, எவ்வளவோ அரபியில் தேர்ச்சி பெற்றவராக இருந்தாலும் அல் ஹத்துல் உஸ்மானி, உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் எழுதிய அந்த முஸ்ஹப்பை வாசிக்க வேண்டும் என்றால், ஓத வேண்டும் என்றால், அதை ஓத பழகினால் மட்டுமே ஓதலாம். அந்த விதத்தில் தான் எழுதப்பட்டிருக்கிறது. உதாரணமாக, அரபியில் தேர்ச்சி பெற்ற ஒருவர் எங்களுடைய குர்ஆனை எடுத்து திரட்டினால் அல் ஆலமீன் என்று ஓதக்கூடிய இடத்தில் அலமீன் என்றுதான் ஓதுவார். ஸலாத் என்று ஓத வேண்டிய இடத்தில் ஸலவாத் என்று ஓதுவார். சமாவாத் என்று ஓத வேண்டிய இடத்தில் சமாத் என்று ஓதுவார்.
இப்படி நிறைய பிழைகள் ஏற்படும். கணியத்துக்குரிய சகோதரர்களே, உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் கை எழுத்தால் தான் எழுத வைத்தார்கள். அதை பல பகுதிகளுக்கு அனுப்பி அவர்களும் கை எழுத்தால் தான் எழுதினார்கள். என்று பிரிண்ட் பண்ணப்பட்டு வரக்கூடிய முஸ்ஹப்களும் கைகளால் எழுதப்பட்டது, ஸ்கேன் செய்யப்பட்டு பிரிண்ட் பண்ணப்படுகிறது, கையெழுத்தால் எழுதப்பட்டது. கணேசக்குரிய சகோதரர்களே, அந்த காலத்தில் எழுதக்கூடிய வளமை மிக குறைவு. இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் குர்ஆனுக்கு பின்னர் அனைவர்களாலும் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு புத்தகம் என்றால் அது சஹீஹுல் புகாரி. சஹீஹுல் புகாரியை இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் எழுதினார்கள். கிட்டத்தட்ட 3000க்கும் மேற்பட்ட பிரதிகள் அந்த காலத்தில் இருந்தது. இன்னும் சில பிரதிகள் ஜெர்மன், வத்திகான், அமெரிக்கா போன்ற பகுதிகளில் சஹீஹுல் புகாரியுடைய இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் மூலம் எழுதப்பட்ட அந்த கிதாபுகள் இன்று வரை இருக்கிறது. கணேசுக்குரிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலம் எழுத வாசிக்கக்கூடிய காலம் அல்ல. பொதுவாக அவர்களிடம் எழுதக்கூடிய வாசிக்கக்கூடிய வளமை இருக்கவில்லை. அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் எவ்வளவு பெரும் ஒரு ஆலிம். 4 இமாம்களில் முதன்மையானவர் அபூ ஹனீஃபா. தாபிஊன்களுடைய காலத்திற்கு அடுத்த காலம், ரசூலுல்லாஹுடைய காலத்திற்கு நெருக்கம். இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹுடைய மذஹப் தான் முழு உலகத்திலும் ஷாஃபிஈ மذஹபை விட, மாலிக் மذஹபை விட, ஹனஃபி மذஹபை பின்பற்றக்கூடியவர்கள் தான் அதிகம். ஆனால் இமாம் அபூ ஹனீஃபா எழுதிய எந்த கிதாபையும் எங்களால் பார்க்க முடியாது. காரணம், அவருடைய காலம், அந்த காலம் எழுதக்கூடிய வளமை இருக்கவில்லை. ஆனால் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் கற்றுக் கொடுத்த தாலீம்கள், கற்றுக் கொடுத்தவைகள் எங்கள் வரை வந்து சேர்ந்திருக்கிறது. கணேசக்குரிய சகோதரர்களே, சஹீஹுல் புகாரியுடைய ரிவாயத், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னா உம்மத்துன் உம்மியா லா நக்துப் வலா நஹ்சுப். நாம் உம்மியான ஒரு சமுதாயம், எழுதாத ஒரு சமுதாயம், எழுத வாசிக்காத ஒரு சமுதாயம். நாம் எழுதவும் மாட்டோம், கணக்கு பார்க்கவும் மாட்டோம். இதனுடைய அர்த்தம் என்ன? நாம் தவறாக விளங்கிக் கொள்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லவில்லை, எங்களுக்கு எழுத தெரியாது, கணக்கு பார்க்க தெரியாது என்று சொல்லவில்லை. லா நக்துப் வலா நஹ்சுப். நாம் எழுதவும் மாட்டோம், கணக்கு பார்க்கவும் மாட்டோம். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், 2 கையை விரித்து காண்பித்தார்கள், இது 10. 2வது முறை காட்டினார்கள் 20. மூன்றாவதை சொல்லும் போது ஒரு விரலை மடக்கி சொன்னார்கள் 29 நாட்கள் தான். 29வது நாள் பிறை தென்பட்டால் அடுத்த நாள் அடுத்த மாதமாக இருக்கும், இல்லை மூடலா இருந்தால் 30ஆக போட்டு செய்து கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்தார்கள். கணேசக்குரிய சகோதரர்களே, அரேபியர்கள் மனன சக்தியின் மீது அதிக நம்பிக்கை உள்ளவர்கள். எல்லாத்தையும் மனனம் செய்வார்கள், எழுதி வைப்பது மிக குறைவு. அவர்களுடைய முழு வம்சாவளியும் அவர்களுக்கு பாடம். பாப்பா, பாட்டன், கூட்டன், அதுக்கு மேல் 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 அவருடைய வம்சாவளியை சொல்லிக் கொண்டே போவார்கள். எங்களுடைய வம்சாவளியை கேட்டால் பாப்பா, அப்பா, அதுக்கு மேல போகாது. அரேபியர்கள் வம்சாவளியை மனனம் செய்வார்கள். தியத்துடைய சட்ட திட்டம் இருக்கிறது, குற்ற பரிகாரம், என்ன செய்தால் என்ன தண்டனை. சஹாபாக்கள் லோ புத்தகமா எழுதி வைத்திருக்கவில்லை, இஸ்லாமிய லோவை மனனம் செய்து வைத்திருந்தார்கள். மீராஸ், சொத்துரிமை, ஒரு வஃபாத்தாகினால் சொத்தை எப்படி பங்கு போடுவது. மதரசாவில் ஓதக்கூடியவரிடம் கேட்டால் ஆக கஷ்டமான பாடம் மீராஸ் மன்திக் என்று சொல்வார்கள். சொத்துரிமையை பிடிக்கக்கூடிய பாடம் கஷ்டமான ஒரு பாடம். எவ்வளவு தேர்ச்சி பெற்ற ஒரு முஃப்தியாக இருந்தாலும் கிதாபை பார்க்காமல் அவர் ஃபத்வா கொடுக்க மாட்டார். ஆனால் சஹாபாக்கள் மீராசை மரணம் செய்திருந்தார்கள். ஒருவர் வஃபாத்தாகினால் உம்மாவுக்கு எவ்வளவு, சுதுசா, சுமனா, பிள்ளைக்கு எவ்வளவு, அசுபத்தாகிறாரா, இப்படி எல்லாத்தையும் சஹாபாக்கள் மரணம் செய்து வைத்திருந்தார்கள். கவிதைகளை பாடமாக்கி வைத்திருந்தார்கள். நிறைய கவிதைகளை படிப்பார்கள். அவர்களுக்கு மத்தியில் கவிதை போட்டியாக நடைபெறும். கணித்துக்குரிய சகோதரர்களே,
சில குறியீடுகள் இருக்கிறது. அத்தஹியாத்துடைய இருப்பில்லாம் அத்தஹியாத்துடைய இருப்பில் இருந்து அத்தஹியாத்துக்காக விரலை நீட்டும் போது இப்படி செய்வோம். இதற்கு அரபியில் 82 என்ற அர்த்தம். இதே போன்ற கணக்கு 80க்கும் மேல் இருக்கிறது. இதையெல்லாம் சஹாபாக்கள் மனனம் செய்து வைத்திருந்தார்கள். அவர்களுடைய பழக்கத்தில் இருந்திருக்கிறது. ஆரம்ப காலத்தில் நாம் படிக்கும் போது 82 என்று சொல்வார்கள். நாங்களும் எவ்வளவு ட்ரை பண்ணி இருக்கிறோம், இப்படி வைத்து பார்த்து இருக்கிறோம். எந்த ரீதியில் 82 ஆகிறது? இது அரேபியர்களுடைய ஒரு கணக்கு. இதையெல்லாம் அவர்கள் மன்னம் செய்திருந்தார்கள். கணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, அன்பானவர்களே, நேரம் தாண்டி சென்று கொண்டிருக்கிறது என்று நினைக்கிறேன். ரசூலுல்லாஹுடைய காலம் மனனத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்த காலம், எழுதுவதற்கு வாசிப்பதற்கு முக்கியத்துவம் கொடுத்த காலம் அல்ல. இருந்தாலும் எழுத வாசிக்கக்கூடிய சஹாபாக்கள் இருக்காமல் இல்லை, இருந்தார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, முஆவியா, அபூ சுஃபியான், ஸைத் இப்னு சாபித், இது போன்ற பல சஹாபாக்கள் ரலியல்லாஹு அன்ஹும் அஜ்மஈன் எழுதக்கூடியவர்களாம் இருந்தார்கள். குத்தாபுல் வஹி, வஹி எழுதக்கூடிய சஹாபாக்கள் 30க்கும் மேல் இருந்தார்கள். ரசூலுல்லாஹ் அந்நிய நாட்டுகளுக்கு கடிதங்களை அனுப்புவார்கள். கடிதம் எழுதுவதற்கும் வேற சஹாபாக்கள் இருந்தார்கள். கணியத்துக்குரிய சகோதரர்களை, இதுவரை நான் சொன்னது ஆக சுருக்கமான வரலாறு. இதனுடைய விரிவான வரலாறை பேசுவது என்றால் மிக நீளமான ஒரு வரலாறு. கணியத்துக்குரிய சகோதரர்களை, உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் குர்ஆனை ஜம்ஆ செய்ததற்கு பின்னர், ஒன்று சேர்த்ததற்கு பின்னர் குர்ஆனில் ஹரகத்கள் வைத்தார்கள், நுக்தாக்கள் வைத்தார்கள், அப்படி ஐன்கள் வைத்தார்கள். சில மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டது. ஆனால் இன்று வரை இருக்கக்கூடிய குர்ஆன் அல் ஹப்துல் உஸ்மானி, உஸ்மான் ரலியல்லாஹுடைய காலத்தில் எழுதப்பட்ட அந்த குர்ஆன் தான். நுக்தாவை வைத்தவர் அபுல் அஸ்வத் அத்வலி என்பவர். இப்படி ஒவ்வொன்றையும் பின்னால் வந்தவர்கள் செய்து கொண்டே வந்தார்கள், இன்றும் செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் ஹத்தே உஸ்மானி, உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் எழுதிய அந்த குர்ஆன் தான் இன்றும் எங்களுடைய கரத்தில் இருக்கிறது. எனவே ஒரு முஸ்லிம் சுவர்க்கம் நுழைய வேண்டும் என்றால் குர்ஆனை முழுமையாக பின்பற்றினால் மட்டுமே சுவர்க்கம் போகலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வார்த்தை, சொல், செயல், அங்கீகாரம், இந்த மூன்றும் தான் ஹதீஸ். ஹதீஸ்கள் குர்ஆனுக்கு விளக்கம். குர்ஆனுக்கு விளக்கமாக தான் ஹதீஸ் இருக்கிறது. ஒரு மனிதன் சுவர்க்கம் போக வேண்டும் என்றால் குர்ஆனை மட்டும் ஏற்றுக்கொண்டால் போதாது, ஹதீஸையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும், ரசூலுல்லாஹுடைய போதனைகளையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். கணிதக்குரிய சகோதரர்களே, இதோடு சம்மதப்படுவதனால் கடைசியாக இந்த விஷயத்தை மட்டும் ஞாபகப்படுத்தி எனது குத்பாவை நான் முடித்துக் கொள்கிறேன். இஸ்லாத்தினுடைய அடிப்படைகள் 4: கிதாப், சுன்னா, இஜ்மா, கியாஸ். கிதாப் என்றால் அல் குர்ஆன், சுன்னா என்றால் ஹதீஸ். மூன்றாவது இஜ்மா. இஜ்மாவை ஏற்றுக்கொள்வது கட்டாயம். அல் ஃபிக்ஹ், இஸ்லாமிய சட்டக்கலை என்ற அந்த பன்னில் உசூலுல் ஃபிக்ஹ், இஸ்லாமிய சட்டக்கலையுடைய அடிப்படையான அறிவுகள். இந்த பன் இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் ரிசாலா என்ற ஒரு கிதாபை எழுதினார்கள். அந்த காலம் முதல் இன்றைய காலம் வரை அறிஞர்கள் உசூலுல் ஃபிக்ஹ் சம்பந்தமாக கிதாபுகளை கோர்வை செய்து கொண்டு எழுதி கொண்டுதான் இருக்கிறார்கள். இஜ்மா என்றால் என்ன? இஜ்மா என்றால் இத்திஃபாகு ஜமீஇல் முஜ்தஹிதீன மின் உம்மத்தி முஹம்மதின் அலா ஹுக்மின் ஷர்ஈன். உம்மத்தே முஹம்மதியாவில் இருக்கக்கூடிய எல்லா முஜ்தஹிதுகளும், எல்லா மார்க்க அறிஞர்களும் ஒரு மார்க்க சட்ட திட்டத்தில் ஒன்றுபடுவதுதான் இஜ்மா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபிக்கு ஒரு விடயத்தை கற்றுக் கொடுத்திருப்பார், இன்னொரு சஹாபிக்கும் அதே விடயத்தை கற்றுக் கொடுத்திருப்பார். அந்த சஹாபியின் மூலம் இன்னொரு கற்றிருப்பார், இந்த சஹாபி மூலம் இன்னொரு கற்றிருப்பார். அது அப்படியோ நீடிக்கும். எந்தெந்த சஹாபாக்களிடமிருந்து மாணவர்கள் கற்றார்களோ அவர்களுக்கு மத்தியில் இஃப்திலாஃப்கள், கருத்து வேற்றுமைகள் ஏற்படும். அந்த மசாலாக்களில் ஃபத்வாக்களில் கருத்து வேற்றுமை ஏற்பட்டால் அது இஜ்மா அல்ல.
யாருக்கும் மத்தியில் கருத்து வேற்றுமை ஏற்படவில்லை என்றால் அதுதான் இஜ்மா. உதாரணமாக 5 நேர தொழுகை கடமை, இது இஜ்மா. தொழுகையுடைய ரக்அத்துகள் ஃபஜ்ர் 2 தான், துஹர் அஸ்ர் 4 தான், இது இஜ்மா. யாராவது ஒருவர் ஃபஜ்ருடைய தொழுகை 2 ரக்அத் இல்ல 3 ரக்அத் என்று சொன்னால் அவர் இஸ்லாத்தை விட்டும் வெளியேறக்கூடிய அளவுக்கு பயங்கரமாக இருக்கும். எனவே இஜ்மாவையும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அகலே சுன்னா வல் ஜமாஅத் என்ற சரியான போங்கில் போகக்கூடியவர்கள் யாரும் இஜ்மாவை மறுக்கவில்லை. இஜ்மாவை மறுக்கக்கூடியவர்கள் ஷியாக்கள். ஷியாக்கள் இஜ்மாவை மறுக்கிறார்கள். மறுப்பதற்கு காரணம், இஜ்மாவை ஏற்றுக்கொண்டால் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு ஹிலாஃபத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு ஹிலாஃபத் இஜ்மா, எல்லா சஹாபாக்களும் பைஅத் செய்தார்கள். இஜ்மாவை ஏற்றால் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு ஹிலாஃபத்தை ஏற்க வேண்டும். சஹாபாக்கள் அனைவர்களும் நம்பிக்கையானவர்கள், அத்லானவர்கள், இது இஜ்மா. ஷியாக்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு, முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு இப்படி முக்கியமான சஹாபாக்களுக்கு ஏசுவார்கள். இஜ்மாவை ஏற்றுக்கொண்டால் இந்த சஹாபாக்களுக்கு ஏச முடியாது. புனித அல் குர்ஆனுடைய சில வசனங்களை ஷியாக்கள் மறுக்கிறார்கள். இஜ்மாவை ஏற்றுக்கொண்டால் முழு குர்ஆனையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். முழு குர்ஆனையும் இஜ்மா, அதாவது முழு உம்மத்தும் ஏற்றுக்கொண்டு விட்டது. கணியத்துக்குரிய சகோதரர்களை, அடுத்ததாக கியாஸ் சுருக்கமாக ஞாபகப்படுத்தி எனது ஃபத்வாவை முடித்துக் கொள்கிறேன். கியாஸ் என்றால் என்ன? கியாஸ் என்றால் புதிய ஒரு பிரச்சனை, புதிய ஒரு மசாலா உருவாகிறது. அதற்குண்டான ஃபத்வா நேரடியாக குர்ஆனிலோ ஹதீஸிலோ கிடைக்கவில்லை. ஆனால் ஒரு பழைய பிரச்சனை, சஹாபாக்களுடைய காலத்தில், ரசூலுல்லாஹுடைய காலத்தில் நடந்த ஒரு பிரச்சனையோடு இது ஒத்து போகிறது. அதனால் இரண்டிற்கும் ஒரே ஃபத்வாவை எடுக்கலாம். இந்த ஃபத்வாவை எல்லாராலும் ஏற்ற முடியாது. யாருக்கெல்லாம் ஃபத்வாவுடைய நாலேஜ் இருக்குமோ, இதை பற்றி ஆழமான அறிவு இருக்குமோ, அவர்கள்தான் நிபந்தனைகளை கணக்கில் கொண்டு ஆழமாக ஆராய்ந்து அவர்கள் முடிவு செய்வார்கள். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அர்கானுல் கியாஸ், கியாஸுடைய ருக்குன்கள் அடிப்படைகள் 4. அசல், ஃபர்அ, இல்லத், ஹுக்ம். அசல் என்றால் குர்ஆன் ஹதீஸில் இருக்கக்கூடிய அடிப்படையான சட்டம். ஃபர்அ என்றால் புதிதாக உருவாகி இருக்கக்கூடிய மசாலா. இந்த புதிதாக உருவாகி இருக்கக்கூடிய இந்த பிரச்சனை மசாலாவுக்கும் பழைய மசாலாவுக்கும் இடையில் இல்லத், காரணி ஒன்றாக இருக்கிறது. காரணி ஒன்றாக இருந்தால் ஹுக்ம், சட்டமும் ஒன்றாக இருக்கும். உதாரணமாக ஒரு மனிதனுக்கு சலசுல் பவுல், சிறுநீர் கழித்தால் கழுவி விட்டு வந்ததற்கு பின்னர் ஒரு 2 டொட் வந்துவிடும். இவருக்குரிய சட்டம் என்ன? குர்ஆன் ஹதீஸில் தெளிவாக பெற முடியாது. ஆனால் இஸ்திஹாபா, ஒரு பெண் அவருடைய மாதவிடாயுடைய காலம் தாண்டி ரத்தம் சில டொட்கள் வருகிறது. அதற்கு ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அந்த இடத்தை ஏதாவது துணிகள் வைத்து அடைத்துக் கொண்டு கட்டி கொண்டு அதற்கு பின்னர் வுது செய்து தொழுகையை கொள்ளலாம். அதற்கு பின்னர் வந்தால் பிரச்சனை இல்லை என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இதே சட்டத்தை சலசுல் பவுல், சிறுநீர் டொட்கள் வரக்கூடியவருக்கும் எடுக்கப்படுகிறது. இல்லத் ஒன்றுதான், பஹாரத், சுத்தம். தொழுகைக்கு சுத்தம் அவசியம். கணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, அன்பானவர்களே, எனவே ஒரு முஸ்லிம் கிதாப், சுன்னா, குர்ஆன் ஹதீஸை ஏற்றுக்கொள்வதை போன்று இஜ்மா, கியாஸையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். கணியத்துக்குரிய சகோதரர்களே, புனித அல் குர்ஆன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் அருளப்படும் போதே சஹாபாக்கள் மரணம் செய்தார்கள், குர்ஆனை எழுதி வைத்தார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு நீண்ட காலம் ஆட்சி செய்யவில்லை, 1.5 வருடங்கள் தான். அந்த காலத்தில் குர்ஆனை ஒன்று சேர்த்தார்கள். குர்ஆன் ஒன்று சேர்க்கப்பட்டது புத்தக வடிவத்தில் வரவில்லை. உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலம், அந்த காலத்தில் எந்த பிரச்சனையும் இருக்கவில்லை. அதற்கு பின்னர் உஸ்மான் ரலியல்லாஹு ஆட்சி காலம், சில இக்திலாஃப்கள், கருத்து வேற்றுமைகள் வந்தது. ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அவர்கள் மூலமே உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் குர்ஆனை புத்தக வடிவத்திற்கு கொண்டு வந்தார்கள். அதற்கு பின்னர் குர்ஆனுடைய ஆழமான அறிவுள்ள காரிகள், ஹாஃபிதுகள், ஹரகத்துகளை
நுக்தாக்களை வைத்தார்கள். இன்று வரை குர்ஆன் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் கியாமத் வரை குர்ஆன் பாதுகாக்கப்படும், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. இன்னா நஹ்னு நஸல்னா ذிக்ர வ இன்னா லஹு லஹாஃபிதூன். குர்ஆனை நாமே இறக்கினோம், நாமே பாதுகாப்போம். எனவே ரப்புல் ஆலமீன் புனித அல் குர்ஆன் மீது அதிகமான முஹப்பத்தை, நேசத்தை எங்களுக்கு நசீபாக்குவானாக. அதிகமாக குர்ஆனை ஓதக்கூடியவர்களாக எங்களை ஆக்குவானாக. குர்ஆன் மீது அதிக நேசத்தை தருவானாக. குர்ஆன் சொல்லக்கூடிய வாழ்க்கையை பின்பற்றக்கூடியவர்களாக எங்களை ஆக்குவானாக. ரப்பே, இந்த சிறிய துஆவை உனது தனிப்பெரும் கிருபையினால் ஏற்றுக்கொள்வாயாக. ஆமீன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹ்.